மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முன்விரோதம் காரணமாக பட்டியலின சிறுவனை கடத்தி சென்று காலில் விழ வைத்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. சாதிய கொடுமையால் குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பட்டியலின சிறுவனுக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த சில மாற்று சமூகத்தினருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த புரட்டாசி மாதம் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் நண்பர்களுடன் சேர்ந்து நடனமாடிய சிறுவனை சாதி பெயரால் திட்டியது மட்டுமல்லாமல் வேட்டியை மடித்து கட்டியா ஆடுகிறாய் என்று கூறி எதிர்த்தரப்பினர் தாக்கியுள்ளனர். இதனால் அந்த சிறுவனும் திருப்பி தாக்கியதால் இருதரப்பினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்ததால் அந்த சிறுவன் கடந்த சில மாதங்களாக வீட்டிற்கு வராமல் மதுரை விக்கிரமங்கலத்தில் உள்ள தனது தந்தையின் உறவினர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் வேண்டும் என்றே சிறுவனை தாக்கி தகராறில் ஈடுபட்ட கும்பல் சிறுவனை கிராமம் முழுவதும் வலைவீசி தேடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சிறுவன் தனது சொந்த ஊரான சங்கம்பட்டிக்கு சென்றுள்ளான். இதையறிந்த எதிர்த்தரப்பை சேர்ந்த கிஷோர், உக்கிரபாண்டியன், மணிமுத்து, பிரம்மா, சந்தோஷ் மற்றும் நிதிஷ் ஆகிய 6 பேர் சங்கம்பட்டிக்கு சென்று பட்டியலின சிறுவனை கடத்தி சென்றுள்ளனர். மேலும் ஊர் எல்லையில் உள்ள முத்தையா கோவிலில் வைத்து சிறுவனை கடுமையாக தாக்கியுள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் 17 வயதுடைய பட்டியலின சிறுவனை 6 வயது சிறுவனின் காலில் விழ வைத்தும் கொடுமைப்படுத்தியும் சாதியின் பெயரை இழிவாக கூறி அங்கிருந்த அனைவரது காலிலும் விழ வைத்துள்ளனர். மீண்டும் ஊர் பக்கம் வரவே கூடாது எனவும் மீறி வந்தால் கொலை செய்து விடுவதாகவும் அந்த கும்பல் மிரட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் காயமடைந்த சிறுவனை மருத்துவமனையில் அனுமதித்த பெற்றோர் இந்த கொடுமை சம்பவம் குறித்து உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்த கொடுமை ஒரு பக்கம் இருக்க புகார் அளித்து 3 நாட்களாகியும் காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்பின் தொடர்ந்து கொடுத்த அழுத்தம் காரணமாக கடத்தி சென்று சித்திரவதை செய்த 6 பேர் மீதும் SC ST பிரிவு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பர திமுக அரசின் அவல ஆட்சியில் தமிழகத்தில் பட்டியலினத்தவர்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மதுரையில் பட்டியலின சிறுவனை கொடுமைப்படுத்தி காலில் விழ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது.